ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பால்மர சேனல். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா, சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தார். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவளிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாத இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்தபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்பு கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பாத்தீங்களா, அநீதி உள்ள நியாயாதிபதி நியாயம் செஞ்சிருக்காருங்க. அவரே வந்து அவங்களுக்கு நியாயம் செய்யும் போது நம்மளுடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதிங்க. அதனால பொறுமையா இருந்து அவர் வந்து உங்களுக்கு நியாயம் செய்வார். நம்மளும் அவரை விசுவாசித்து பொறுமையா இருந்தோம்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்குங்க. சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் உண்டாகுங்க. காட் பிளஸ் யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.